அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். மனசும் மனசும், இது என்னுடைய 26வது நூல். திரு பாரி அவர்களின் சூர்யா பதிப்பகத்தின் மூலம் இந்நூல் வெளியானது. இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு காதலை பின்னணியாக கொண்ட கதை. ஆனால் முடிவு எதிர்பாராத விதமாக இருக்கும். படிக்கும் போதே மனதில் திரைப்படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கதை வினோதினி, திலீப், சுஜா இப்படி 3 கதாபாத்திரங்களை மட்டுமே வைத்து எழுதப்பட்ட ஒரு காதல் கதை. மனசும் மனசும் கதையை பற்றி. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதில் வர்ற ஹீரோ திலீப் ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வேலைக்கு வந்த இடத்துல சுஜா அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணும் திலீப்பை உயிராக விரும்புகிறா. ஆனால் சுஜாவோட முறைமாமன் இதுக்கு எதிர்ப்பாக இருக்கான். ஊருக்கு போய் எப்படியும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி சுஜாவை கல்யாணம் பண்ணுறதா திலீப் வாக்குறுதி கொடுக்குறான். அவளை தவிர வேறு யாரையும் மனசால் கூட நினச்சி பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான். இப்படி ஒரு சூழலில் சுஜா பெங்களூருக்கு கிளம்புறதா சொல்கிறா. நானே வந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி ராத்திரி அலாரம் வச்சுட்டு படுக்கிறான். ஆனால் மறுநாள் கடிகாரத்தில் பேட்ரி தீர்ந்ததுனால அலாரம் அடிக்காமல் நின்று போயிடுது. டயத்தை பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிடுறான். உடனே ட்ராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். பெங்களூர் வண்டி கிளம்பி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் திலீப் பேப்பர் பார்க்கையில் அவனுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ட்ராவல்ஸ்லேருந்து போன பஸ்ஸு ஒரு டேங்கர் லாரியில் மோதி யாருமே உயிர் பிழைக்கல, எல்லாமே கருகி இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. உடனடியாக ட்ராவல்ஸ்க்கு ஃபோன் போட்டு திலீப் கேட்குறான். ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நொந்து போயிடுறான். கடைசியாக சுஜாவோட முகத்தை கூட ஒரு முறை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறான். இப்போது அங்கே செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே வர்றான் திலீப். சுஜாவோட விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறான் திலீப். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திலீப்போட ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் வினோதினிங்கிற ஒரு பொண்ணு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கா. வினோதினிக்கும் திலீப்புக்கும் எப்போ பார்த்தாலும் லடாய் ஆகிக்கிட்டே இருக்கும். திலீப்புக்கு வினோதினியை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் வினோதினி துருன்ட்டு எப்போ பார்த்தாலும் திலீப்போட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுமா இருப்பாள். இவனுக்கு அதை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது. வினோதினியோட குணத்தெல்லாம் பார்த்துட்டு திலீப்போட அப்பா அம்மா வினோதினியை திலீப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதை திலீப்புக்கிட்ட சொல்லையில் சுஜாவோட மேட்டரை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தயங்கி மௌனமாகவே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே வினோதினிக்கும் திலீப்புக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது. முதலிரவு அறையில் முதலிரவுக்கு முன்னால் வினோதினியோட பார்வையில் ஒரு ஃபோட்டோ படுது. அந்த ஃபோட்டோ வேறு யாரும் இல்லை, சுஜாவோட ஃபோட்டோ. சுஜாவோட ஃபோட்டோவை பார்த்ததுமே இடிஞ்சு போயிடுறா வினோதினி. காரணம் என்னென்னா, சுஜா உயிரோட வினோதினியோட வீட்டில் தான் இருக்கா. பெங்களூருக்கு கிளம்பி போன சுஜாவை முறமாமன் கடத்திட்டு போய் கற்பழிச்சிட்றான். அதனால் பெங்களூருக்கு சுஜா போகலை. அவள் தற்கொலை பண்ணிக்க போகல. வினோதினி தான் அவளை காப்பாற்றி கொண்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுருக்கா. அப்போது சுஜா தன்னோட கதையை சொல்லையில், கவலையே படாதீங்க, நான் வந்து உங்கள் காதலரோட உங்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்காமல் ஓய மாட்டேன், உங்கள் காதல் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சுஜாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறா வினோதினி. எந்த காதலனை சுஜாவோட சேர்த்து வைப்பேன்னு சொல்லி வினோதினி சத்தியம் பண்ணாலோ அதே காதலனோட இப்போது வினோதினிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட போக்கு. இந்த கதையில் வினோதினியை திலீப் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் தன்னோட சுஜா உயிரோடு இருக்கிறதா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் சுஜாவோட பேசுகிறவன் அப்படியே ஆடி போயிடுறான். அவனை சந்திக்கணும், குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனில் சுஜா சொல்கிறா. திலீப்பும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி அவள் சொன்ன இடத்துக்கு போகிறான்.
ஆனால் அங்கே சுஜாவுக்கு பதிலாக வினோதினி இருக்கிறத பார்த்து இடிஞ்சு போகிறான். இந்த கதையோட முடிவு எப்படி வைக்கிறதுன்னு ரொம்பவே தடுமாற்றமாக இருந்தது. சுஜா திலீப்பை காதலிச்சவ, வினோதினி திலீப்பை கல்யாணம் பண்ணினவ. கல்யாணம் பெருசா, காதல் பெருசா? சுஜா வினோதினி 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்கும். வாக்குவாதத்தோட முடிவில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும். வினோதினி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான். பட் நீ சொல்கிற மாதிரி அவரோட நான் சேர்ந்து வாழ முடியாது. அந்த தகுதியும் எனக்கு இல்லை. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அவர் ஏற்றுக்கிட்டாலும் பின்னால் என்னைக்காவது ஒரு நாள் நான் கெட்டுப்போனவங்கிற வார்த்தை தலை தூக்கும். எங்கள் வாழ்க்கை பிளவுபட நிறைய வாய்ப்பு இருக்குது வினோதினி. திலீப் என்னை ஏற்றுக்கிறதால உயிர்காதல் புனிதமாகும். ஆனால் என்னோடய வாழ்க்கை இல்லை சுஜா. திலீப் ரொம்ப நல்லவர். எத்தனையோ நாள் நான் அவர் கூட இருக்கையில் சந்தர்ப்பம் கிடைச்சும் அவரோட விரல் நகம் கூட என் மேலே பட்டதில்லை சுஜா. அப்பேற்பட்ட நல்ல உள்ளத்துக்கு உங்கள் கலங்கம் ஒன்றும் பெருசில்லை. திலீப் காமத்துக்காக அலையிறவர் கிடையாது சுஜா. உண்மையான அன்பு உள்ளத்துக்காகத்தான் தவிச்சுக்கிட்டு இருந்தார். உடற் சுகம்தான் தேவைன்னா எத்தனையோ பேரை அவர் தேடி போயிருக்கலாம் இல்லையா? இப்படி சுஜா வினோதினி 2 பேருக்கும் இடையில் பயங்கரமான வாக்குவாதம் நடக்கும். வாக்குவாதத்தோட முடிவு என்னங்கிறத இந்த கதையை படிக்கிறப்போ உங்களுக்கே புரியும். இந்த கதையை புத்தகமாக வெளியிட்டதுக்கப்புறம் கண்மணி மாத நாவலுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அவங்க அதை வெளியிடலை. ஆனால் கதை உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 3 பக்க விமர்சனம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதையே கண்மணியில் என் கதை வெளிவந்ததாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.